ஹாய், இன்னொரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் ஆல் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட். நம்ம காமனாக என்னென்ன டைப்ஸ் த்ரெட் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். நம்ம காமனாக த்ரெட் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நம்மளோட போல்ட்ஸ், ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி ஒரு இல்லை ஏரியாக்களில் வந்து நம்ம த்ரெட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இந்த த்ரெட்ஸு வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணி எடுக்கிறது, அதாவது ஒரு இல்லைனா கேலிப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்படி இந்த த்ரெட்டுக்கு, அதாவது அந்த த்ரெட்டில் உள்ள பிச்சுக்கு அதோட சைஸ் என்ன, அதோட ட்ரில் பிட் சைஸ் என்ன, எல்லாமே நம்ம எப்படி மெஷர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம காமனாக என்னென்ன டைப் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம காமனாக பார்த்திங்கன்னா 6 டைப்ஸ் ஆஃப் த்ரெட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா யூஎன்எஃப் அப்படின்னா யூஎன்னா யூனிஃபைட் நேஷ்னல் த்ரெட். ஓகேவா, யூஎன்எஃப்னா யூனிஃபைடு நேஷ்னல் ஃபைன் த்ரெட். என்பிடி அண்ட் என்பிடிஎஃப். என்பிடினா நேஷ்னல் பைப் த்ரெட், என்பிடிஎஃப்னா நேஷ்னல் பைப் த்ரெட் ஃபியூயல். ஓகேவா, நெக்ஸ்ட் பிஎஸ்பிபி, பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் பைப் பேரலல் த்ரெட். ஓகேவா, பிஎஸ்பிடினா பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் பைப் டேப்பர் த்ரெட். ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா மேட்ரிக் பேரலல், சிக்ஸ்த் ஒன் மேட்ரிக் டேப்பர். ஓகேவா, நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஹவு டு ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட் இன் 4 ஈஸி ஸ்டெப்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம இதில் 2 டைப்ஸில் பார்க்க போகிறோம். ஒன்று பிச் கேஜ், நமக்கு த்ரெட்டு வந்து மொத்தமாக இந்த ஏரியா மொத்தமாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா, இது வந்து பேட் ஃபிட், அதாவது இந்த மாதிரி நம்ம பிச் கேஜ் வச்சு நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. இதே மாதிரி மொத்த ஏரியாவும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அந்த பிச் கேஜ் வந்து செட் ஆகணும். ஓகேவா, இந்த மாதிரி உள்ள பார்த்திங்கன்னா என்பிடி, யூஎன்எஃப், பிஎஸ்பி இதில் வந்து நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ஓகேவா, சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிச் கேஜில் வந்து இன்ச்சஸ்க்கு தனியாக இருக்கும், மேட்ரிக் தனியாக இருக்கும். அது இதையும் ஒன்று கவனமாக பார்த்து அதையும் வச்சு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிச் கேஜில் என்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளோட த்ரெட்டுக்கு பிச் எவ்வளோ வருதோ அந்த பிச்சுக்கு இதில் வந்து நம்ம த்ரெட்டுக்கு எவ்வளோ பிச் வேல்யூ வருதோ, அதாவது நம்ம இப்படி கரெக்ட் ஃபிட்டில் வரும் பார்த்திங்களா, அந்த இதில் இந்த பிச் கேஜில் வந்து இதில் ஒரு நம்பர் கொடுக்கும். ஓகேவா, அந்த நம்பரை நம்ம கரெக்டாக சார்ட்டுக்கு எடுத்து பார்த்தோம்னா, அதாவது போல்ட் சைஸுக்குள்ளே சார்ட்டில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது என்ன சைஸ் போல்ட்டு, இதோட பிச்சு எவ்வளவு அப்படிங்கிறது வந்து எல்லாம் கிளியராக இது காமிச்சிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கேலிப்பரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிட்டிங்ஸோ நட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, போல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட்டர் டயாமீட்டர், நட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னர் டயாமீட்டர். ஓகேவா, பைப் அண்டு ஃபிட்டிங்ஸு இதிலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட அவுட்டர் டயாமீட்டரை செக் பண்ணிக்கணும். ஓகேவா, அவுட்டர் டயாமீட்டரை செக் பண்ணி அந்த அவுட்டர் டயாமீட்டர் எவ்வளோ வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை நம்ம சார்ட்டில் செக் பண்ணோம்னா அப்போது அதோட ஃபிட்டிங்கோட அந்த ஃபிட்டிங் சைஸ் 1/4 இன்ச்சு ஃபிட்டிங்காக இல்லை 3/4 இன்ச்சு ஃபிட்டிங்கா அப்படிங்கிறத வந்து நம்ம அதில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதோட பிச் சைஸ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பேரலல் த்ரெட் வெர்சஸ் டேப்பர் த்ரெட். நம்ம இதுக்கு முன்னே பேரலல் த்ரெட்னா என்ன, டேப்பர் த்ரெட் டைப்ஸ் 6 டைப்ஸ் ஆஃப் த்ரெட்டில் பேரலல் டேப்பர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா, அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா டேப்பர் த்ரெட்னா இப்படி கொஞ்சம் கிராஸில் இருக்கும். ஓகேவா, பேரலல் த்ரெட்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதாவது ஸ்ட்ரெயிட் த்ரெட்னாலும் ஒன்றா, பேரலல் த்ரெட்னாலும் ஒன்றா, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகேவா, இந்த ரெண்டுக்கும் இமேஜுக்கும் உள்ள கம்பேரிசனை பாருங்கள், அதிலே தெரியும். டேப்பர் த்ரெட்னா ஹெட் சைடில் இருந்து, அதாவது இந்த ஹெக்ஸோனல் சைடில் பெருசாக இருக்கும், லார்ஜ் எட்ஜி சைடு பார்த்திங்கன்னா சின்னதாகி வந்திருக்கும். ஓகேவா, பேரலல் த்ரெட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகேவா, இந்த ரெண்டுக்கும் காமன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்திங்கன்னா, இந்த பேரலல் த்ரெட்டு ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணி, அதாவது இந்த பேரலல் டைப் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக டஃப்லான் டைப்போ இல்லைனா சீலன்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணி தான் டைட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதே இது பேரலல் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஓரிங்ஸ் இல்லைனா கேஸ்கட் இந்த மாதிரி உள்ளதை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பேரலல் த்ரெட் அப்படி என்னென்னு பார்த்திங்கன்னா யூஎன்எஃப், பிஎஸ்பிபி அண்ட் மேட்ரிக் பேரலர். ஓகேவா, டேப்பர் த்ரெட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்பிடி, பிஎஸ்பிடி, மேட்ரிக் டேப்பர். ஓகேவா, டேப்பர் த்ரெட்னா ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னே சொன்னால் தான் இப்படி கிராஸில் இருக்கும், பேரலல் த்ரெட்டுங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகேவா, சேம் இதே மாதிரி இப்போ நம்ம ஒரு டேப்பர் த்ரெட்டுக்கோ இல்லைனா பேரலல் த்ரெட்டுக்கோ ஒன்று வந்து நம்ம கேலிப்பரை வச்சு, அதாவது வெர்னியர் கேலிப்பரை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேப்பர் த்ரெட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 ஏரியாவில் செக் பண்ணிக்கணும். ஓகேவா, அதாவது இந்த பெரிய ஏரியாவில் ஒன்று, சென்டரில் ஒன்று,
சின்ன ஏரியாவில் ஒன்று, அதாவது லாஸ்ட் எட்ஜில். ஓகேவா? இந்த 3 ஏரியாலையும் நம்ம வேல்யூ எடுத்துக்கிட்டு மேக்ஸிமம் வேல்யூ ஒன்று, மினிமம் ஒன்று வேல்யூ ஒன்று, அந்த ரெண்டையும் நம்ம இதில் செக் பண்ணோம்னா, அதாவது சார்ட்டில் செக் பண்ணோம்னா அந்த வேல்யூக்கு எவ்வளோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருதோ, அதாவது அந்த வேல்யூக்கு எவ்வளோ பிச்சு, அதே மாதிரி அதோட ஃபிட்டிங் சைஸ் எவ்வளோ வருதோ அந்த இதுதான் இந்த ஃபிட்டிங் சைஸ். ஓகேவா? அதே இது பேரலல் த்ரெட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம காமனாக ஒரே ஏரியாவில் மட்டும், அதாவது இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் வச்சு செக் பண்ணாலே போதும். அதோட ஃபிட்டிங்கோட சைஸை வந்து நம்ம ஈஸியாக அதில் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு போல்ட் சைஸுக்கு வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? இந்த போல்ட் சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இதில் M8 போல்ட் வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த M8 போல்ட்னால் இதோட பிச்சு வந்து பார்த்திங்கன்னா 1.25 வரும். ஓகேவா? இந்த போல்ட்டுக்கு 1.25 வருது. 1.25 வருதுன்னா என்ன இருக்குது, நம்மளோட பிச்சில் கேஜில் வந்து 1.25 வந்திருக்குன்னா இங்கே 1.25 ரெண்டு தான் இருக்குது. ஒன்று M8 இல்லை M9. ஓகேவா? சேம் அதே தான், இங்கே நம்ம நெட்டில் அடித்து பார்த்தா கூட சேம் அதே தான் வரும். M8 போல்ட்டுக்கு பிச்சு வந்து 1.25. ஓகேவா? இதை நம்ம அதுக்கு ஒரு ட்ரில் அடிக்க போகிறோம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரில் சைஸ் 6.75. அதே இதில் எங்கே இருக்கும் பாருங்கள், டேப்பிங் ட்ரில் M8க்கு 6.80, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? இப்போ இது பார்த்திங்கன்னா போல்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருந்தேன். ஃபிட்டிங்ஸ்குள்ளே தான் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம சார்ட் பார்த்து இதை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.